इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. இப்போ நான் ஒரு காவியத்தை பத்தி சொல்ல போறேன். சீதா ராவண சம்பாத ஜரி அப்படின்னு இந்த காவியத்துக்கு பேரு. இத மைசூர் ராஜாவுடைய ஆஸ்தான பண்டிதராக இருந்த ராமசாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் எழுதின காவியம் இது. இவர் 1896 ஒரு 1900 இல்ல 1896 30 வருஷம் சிரமப்பட்டு இந்த காவியத்தை எழுதினார். இதே மாதிரி ஒரு காவியத்தை வேற யாராவது எழுதுங்கோ, நான் அவளுக்கு 1000 நமஸ்காரம் பண்றேன்னு வேற சொல்றாரு கடைசியில. ஏன்னா இவர் எழுதின இந்த காவியம் இருக்கே, இது ஒரு ரொம்பவும் அபூர்வமான காவியம். எப்படின்னு கேக்குறேன்னா, இது என்ன விஷயங்கிறத முதல்ல சொல்றேன். ராமாயண கதைய இந்த காவியத்துல உள்ள அடக்கியிருக்கார் இந்த சாஸ்திரிகள். காவியம் அப்படின்னு சொன்னாலே அதுல அர்த்த சித்திரம் சப்த சித்திரம்னு 2 உண்டு. அதுல அர்த்த சித்திரம் சப்த சித்திரம் 2ம் இருக்கும்படியான ஒரு காவியத்தை நிர்மாணம் பண்றதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அதுவும் இவர் பெரிய சாஸ்திரலா இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கார். கவிகளாவே இருந்து விட்டா பரவாயில்ல, இவர் சாஸ்திரலா இருந்துட்டு இந்த மாதிரி பெரிய காரியத்தை பண்ணியிருக்கார். ராமாயணத்திலே ராமர் காட்டுக்கு போயிருக்கும் போது அந்த ராவணன் சீதையை அபகரணம் பண்ணிட்டு போனான் அப்படிங்கிற கதையில ஆரம்பிச்சு சீதைய லங்கையில இருந்து மீட்டு கொண்டு ராமர் ராஜ்யாபிஷேகம் பண்ணிட்டு சௌக்கியமா ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாருங்கிற பரியந்தம் அத்தனை கதையும் சுருக்கமா இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கார் இந்த சாஸ்திரிகள். ஆனா இது முக்கியமான விஷயம் இல்லை. இங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ராவணன் சீதையை தூக்கிண்டு போனதுக்கு அப்புறம் அதை தேடுறதுக்காக பெரிய பிரயத்தனம் நடந்தது. அதுல ஆஞ்சநேய சுவாமி சஃலமானார். அவர் லங்கையில அங்க போய் ஏதோ ஒரு மரத்துல ஒளிஞ்சுண்டு இருந்து கவனிச்சுட்டு இருக்கார் சீதையை கண்டுபிடிச்சு. ராவணன் அங்கேருந்து வரா. ராவணனுக்கு சீதை இடத்துல ஒரு விசேஷமான மோகம், அதனாலதான் எடுத்து தூக்கிட்டே போயிருக்கான். அவன் பார்த்தான், இந்த சீதைய நமக்கு மசிய வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பெருமைகள் எல்லாம் அவளுக்கு எடுத்து சொல்லணும். அதே சமயத்துல ராமன் ஒண்ணும் இல்லாத வெற்று ஆசாமி அப்படிங்கிறத சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக சீதை கிட்ட பல தன்னை பத்தின பெருமைகள் எல்லாம் எடுத்து சொல்றான். ராமரை பத்தி தூஷிக்கிறான். அதை சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் இருக்கே, அந்த ஸ்லோகத்துலதான் இந்த கவி தன்னுடைய சாமர்த்தியத்தையே காண்பிச்சிருக்கார். அவன் தன் பெருமையை சொல்லக்கூடிய பல விசேஷங்கள் எல்லாம் எடுத்து சொல்லுவான். சீதை அதுக்கு ஒரே சின்ன வாக்கியத்துல ஒரு பதில் சொல்லிடுவா. என்ன சொல்லுவானா, நீ இவ்வளவு தூரம் சொன்னையே, இதுல இந்த எழுத்தை எடுத்துட்டு பாக்கிய பூரா சொல்லிக்கோ அப்படின்னு விடுவார். சொன்னா அது அப்படியே அதுக்கு ராவணனுக்கு நிஜமாவே பொருந்துற மாதிரி இருக்கும். ராவணன் தன் பெருமையை சொல்றதுன்னு சொன்னா அது பொய்யாதான் இருக்கும். இப்ப சீதை இந்த எழுத்தை எடுத்துட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாள்னா அது என்ன ஆகும்னா ராவணனுக்கு நிஜமாவே பொருந்தும். இந்த எழுத்தை எடுத்துட்டு அடுத்த இந்த எழுத்தை போட்டு நீ அதே ஸ்லோகத்தை படி அப்படின்னு சொன்னான். இந்த கவி இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா,
சீதையெல்லாம் கண்டுபிடிச்சுட்டு சீதா ராவண சம்வாதத்தை பேர் எப்படி வச்சிருக்காரு, சீதா ராவண சம்வாத ஜரி. இந்த சீதா ராவண சம்வாதத்தை கேட்டுட்டு ராமரிடத்துல போய் அங்க என்ன நடக்கிறது, எப்படி நான் சீதையை கண்டுபிடிச்சேன், போக்குவரத்து எல்லாம் சொல்லும் போது ராவணன் என்ன சொன்னா, சீதை என்ன சொன்னாள்னு ராமர் கேட்கிறார். அப்போ ஹனுமான், அவர் தான் சர்வ வியாக்கரணமும் தெரிஞ்ச பெரிய வையாக்கரணராச்சே, அவர் இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லி ஒரு 59 ஸ்லோகத்தை எடுத்து காண்பிக்கிறார். 19 நினைக்கிறேன். 59 ஸ்லோகத்தை அது கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டு போறார் ராமர். அதுக்கப்புறம் அந்த சேது பந்தங்கள் எல்லாம் பண்ணி கிரமமா சீதையை அழைச்சுன்னு போறாருன்னு இதுதான் கதை. இப்ப இதுல உள்ள கவியுடைய சமத்காரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரே ஒரு ஸ்லோகத்துல அவர் பண்ணிருக்கக்கூடிய காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. அப்பதான் நமக்கு அது புரியும் எவ்வளவு சிரமப்பட்டு அவர் பண்ணியிருக்காருன்னா. ராவணன் தன்னை பத்தி பெருமையா சொல்லிக்கும் போது பரீட்சீண ஆலசியா சமர புவி, அதான் யுத்தம் பண்றதுல சோம்பல் இல்லாதவன், தைரியமா எங்க யுத்தம்னு சொன்னாலும் உடனே கிளம்பிடுவான். ரக்ஷ குலபதி, ராட்சச குலத்துக்கே அதிபதியானவன் ராவணன். அப்பேற்பட்டவன் தானே. சலஜ்ஜஹா ஸ்வஸ்துத்யாம், தன்னை யாராவது ஸ்தோத்திரம் பண்ணினால் அதை ஏற்றுக்கொள்ளாதவன், அந்த விஷயத்தில் லஜ்ஜை அடையக்கூடியவன். தன்னை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது, இன்னொருத்தனை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்புறம் அமலஹித மார்க்கைக பதிகா, நிர்மலமான அதே சமயத்துல ஹிதத்தை கொடுக்கக்கூடிய மார்க்கத்திலேயே போகக்கூடியவன். பிரணம்ர ஸ்திரீ லப்யா, எந்த ஸ்திரீயானவள் ராவணனிடத்திலே மிகவும் வினயத்தோடு வேண்டுகிறாளோ அவளுக்கு மாத்திரம் அடையப்படுறவன். எல்லா ஸ்திரீகளுக்கும் அப்படி கிடைச்சிட மாட்டான் ராவணன், ராவணாதிபன் அப்படின்னு சொல்றான். விலசத் கீர்த்திகி, எல்லா இடத்திலையும் அவனுடைய கீர்த்தியானது பறந்திருக்கு, அப்பேற்பட்டவனாக்கும்னா அப்படின்னு ராவணன் தன்னை பத்தி சொல்றான். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய பெருமையை சொல்றதுங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. இப்ப பாருங்க, பரீட்சீண ஆலசியா சமரபுவி ரக்ஷ குலபதி சலஜ்ஜஹ ஸ்வஸ்துத்யாம் அமல ஹிதமார்கைக பதிகா பிரணம்ர ஸ்திரீ லப்யா சுமுகி விலசத் கீர்த்தி ரிதிச்ச ஸ்ருதோ நாகம். இந்த மாதிரி என்ன நீ கேள்விப்பட்டது இல்லையோ அப்படின்னு ராவணன் கேட்கிறான். சீதை சொல்றா, கிம்ரே அதமா முகுரலம் துவாம் ஸ்ருதவதி, கேட்டிருக்கேனே, நன்னா கேட்டிருக்கேனே உன்னை பத்தி, ஆனா அந்த ல இல்லாம கேட்டிருக்கேன். அலம், லகாரம் இல்லாமல். அதாவது பரீட்சீண ஆலசியகான்னு சொன்னியே, லவை எடுத்துட்டு சொல்லு, பரீட்சீண ஆசியா அப்படின்னு வரும். சமரபுவி, அதாவது யுத்தத்துக்கு வந்தாலே அவன் முகம் வாடி தோண்டு விடும். முன்னாடி சொன்னதுக்கு அதுக்கு எப்படியாச்சு, பயந்தாங்கொல்லின்னு அர்த்தமாகும். ரக்ஷ குலபதிகில லாவை எடுத்துட்டு சொல்லு, ரக்ஷ குபதிகி. குலபதிங்கிறது என்ன, குபதி மோசமான ஒரு அதிபதினு அர்த்தமாகும். அதே சமயத்துல ஸ்வலஜ்ஜஹா ஸ்வஸ்துத்யாம் அப்படிங்கிறதுல லாவை எடு, சஜ்ஜஹா ஸ்வஸ்துத்யாம், தானே தன்னை புகழ்ந்துகிறது. தன்னுடைய புகழ்ச்சியை கேட்கறதுல உனக்கு ஒன்றும் சங்கோச்சமே இல்லை, நீ சங்கோச்சம் சொல்லிக்கிற, ஆனா தானே தன்னையே புகழ்ந்துக்கிற, வேற யாரும் உன்னை புகழ மாட்டேங்கிறாளேங்கிறதுக்காக. அப்புறம் அமல ஹிதமார்கைக பதிகான்னு சொன்னையே, அங்கேயும் லாவை எடுத்துட்டு சொல்லி அமஹித மார்கைக பதிகா. மஹிதன்னா உத்தமமான அர்த்தம், பூஜிதமான. அமஹிதான்னு சொன்னா கெட்டன்னு அர்த்தம், கெட்டு போன மார்க்கத்துல போகக்கூடியவன். ஒரு லாவை எடுத்துட்டா எப்பேற்பட்ட ஒரு அர்த்தம் கிடைச்சது பாருங்க. அதே மாதிரி பிரணம்ர ஸ்திரீ லப்யான்னு அந்தியம் லாவை எடுத்துரு, பிரணம்ர ஸ்திரீபியா, ஸ்திரீக்கள் காலில் விழுந்தவன் நமஸ்காரம் பண்றவன் அப்படின்னு உன்னை சொல்லிக்கோ அப்படிங்கிறான். நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஸ்திரீக்களுக்குத்தான் நான் கிடைப்பேன் அப்படி நீ சொன்னீங்க, அப்படி இல்லை, நீதான் ஸ்திரீக்களுக்கு அடிமை.
விலசத் கீர்த்திகி அப்படின்னு சொன்னியே, அங்கேயும் லாபம் எடுத்து வி சத்கீர்த்திகி, ஒரு நல்ல கீர்த்தி இல்லாதவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இதுதான்ப்பா உன்னுடைய உண்மையான கதை, அப்படி சொல்லு. அலம் இப்படிதான் நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என்ன ஆச்சு, அதே வார்த்தைகள் ஒரே ஒரு அக்ஷரத்தை எடுத்து சொன்னா அதுதான்டா என்னுடைய அபிப்பிராயம் உன் விஷயத்துலன்னு சீதை சொல்றது எவ்வளவு சமத்காரமா இருக்கு இல்லையா? இதே மாதிரி ஒரு ஸ்லோகத்துல விகா விகா சதா அப்படின்னு ஒரு பதம் போடுறார். விகாசதான்னு நாம ஏமாந்து போவோம் அந்த பதத்தை பார்த்து. அது எப்படி எடுத்துக்கலாம்னா, க இல்லாமல் நீ போட்ட வார்த்தைகள்ல காவை எடுத்துட்டு அந்த இடத்துல தாவை சேர்த்து அதே ஸ்லோகத்தை படி, இதுதான் உனக்கு சேர்ந்தது அப்படின்னு சீத்தை சொல்றேன். இந்த மாதிரி ஒரு மொத்தம் 108 ஸ்லோகங்கள். அதுல சீத்தைக்கும் ராவணனுக்கும் சம்பாதமாக வரக்கூடிய இந்த மாதிரி உள்ள ஸ்லோகங்கள் இருக்கு. இது ஒரு 59ன்னு எனக்கு ஒரு ஞாபகம், 59 இருக்கு. ஆனா இந்த ஸ்லோகங்கள் எல்லாமே நமக்கு இந்த சம்ஸ்கிருத பாஷையுடைய ஒரு விசேஷமான ஒரு சமத்காரம் இருக்கு. அந்த சமத்காரத்தை தெரிவிக்கக்கூடியது நன்னா நம்ம பார்த்து புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து இப்பேற்பட்ட ஸ்லோகத்தை அவர் 30 வருஷ காலம் சிரமப்பட்டு எழுதியிருக்கார் அப்படிங்கிறது வாஸ்தவமாவே நிஜமாவே அப்படி வாக்தேவத்தை தான் அவர் வாயில உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காள் அப்படின்னு சொல்லணும். இந்த ஸ்லோகத்துல உள்ள விசேஷங்களை நம்ம வெறும் சப்த சித்திரம் மாத்திரம் இல்லை, அர்த்தமும் இதுல ரொம்ப அழகான அர்த்தங்கள் இருக்கு. இப்பேற்பட்ட இந்த நல்ல காவியத்தை டாக்டர் எல் சௌஜன்யகுமார் அவர்கள் உபன்யாசம் பண்ண போறார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். சௌஜன்யகுமார் வேதாத்தியனம் பண்ணி நம்ம சம்ஸ்கிருத காலேஜில் பூர்வமீமாம்சா சிரோமணி வாசிச்சு அதுல தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் திருப்பதியில வெங்கடேஸ்வரா வேதிக் யூனிவர்சிட்டி அப்படின்னு இருக்கு, அந்த யூனிவர்சிட்டியில பிஹெச்டி பண்ணினவர். மீமாம்சா விஷயத்துல ரொம்ப நல்ல ஒரு பிஹெச்டி தீசிஸ் அவருடைய இது இருக்கு. நான் அதை பார்த்துருக்கேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காலேஜ்லயே கொஞ்ச நாள் அந்த டிஜிட்டல் கேம்பஸ்ன்னு இருக்கு, அதுல வேலை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போது தற்சமயம் அம்பத்தூர்ல பாடசாலையிலே வேத பாடசாலையிலே அந்த வித்தியார்த்திகளுக்கு சம்ஸ்கிருதம் மேலும் சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அத்தியாபகராக காரியம் பண்ணிட்டு இருக்கார். இவரை பத்தி எல்லாருமே ரொம்ப ஸ்லாகிச்சுதான் சொல்லுவா, நிந்த பண்ண மாட்டா. அப்பேற்பட்ட ஒரு நல்ல சுவாவம் கொண்டவர். அதே சமயத்துல விஷயத்தை அடிச்சு நன்னா புரியும்படியா சொல்லக்கூடியவர். அவர் இந்த சீதாராவண சம்பாத ஜரி அப்படிங்கிற இந்த காவியத்தை எடுத்து எல்லாருக்கும் புரியும்படியாக ஒவ்வொரு ஸ்லோகமாக எடுத்து இவளுடைய அந்த வெப்சைட்ல அவர் பிரவச்சனம் பண்ணி அதை வெளியிடணும் அப்படிங்கிறத இவெல்லாம் கேட்டுண்டா. நானும் இதுக்கு ஒரு பிரேரணை பண்ணினவனா இருக்கேன். நான் இதை அவர் எடுத்துட்டு சொன்னார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் சொன்னேன். அதன்படி அவர் இந்த சீதாராவண சம்பாத ஜரிங்கிற இந்த காவியத்தை பத்தி சொல்ல போறார். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருபியோ நமஹ. நாம இப்போ சீதாராவண சம்வாத ஜரி அப்படிங்கிற காவியத்தை பார்க்க போறோம். இதுல ராவணன் தான் ரொம்ப அதிகமா பேசுறான், சீதை ரொம்ப குறைச்சலா பேசுறான். பொதுவா எல்லா இடத்துலயும் அப்படித்தானே, யாரு ரொம்ப ஒரு உக்ரமான கோபத்திலேயோ அல்லது ஆசையிலேயோ இருக்கானோ தன் நிலை தெரியாம ரொம்ப அதிகமா பேசிட்டே இருப்பான். தெளிவா இருக்கிறவா ரத்ன சுருக்கமா ஒரே ஒரு வரியிலையோ அல்லது பாது வரியிலையோ மொத்த விஷயத்தையும் தன்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவிச்சிருவா. அதே மாதிரிதான் இங்கேயும் கூட
ராவணனுடைய வாக்கியங்கள் தான் ரொம்ப அதிகம். சீதை அந்த ராவணனுக்கு குறைச்சலான வரிகள்ல பதில் சொல்ற. அப்படி இருந்தாலும் இந்த இடத்துல சீதா ராவண சம்வாத ஜெரி அப்படின்னு சீதா பதம் முதல்ல வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, இதுல சத்விஷயங்களை சொல்ல போறவ சீதா தான். நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதனாலதான் சீதாவினுடைய பெயர் முதல்ல வந்திருக்கு. சீதா ராவண சம்வாத ஜெரி. சம்வாதம்னா நமக்கே தெரியும், ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடியதான அந்த பேச்சு. ஜரி அப்படின்னா என்னது? பிரவாகா, நீர் வீழ்ச்சின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ரெண்டு பேருக்கு இடையே நடக்கக்கூடியதான அந்த பேச்சு அந்த அளவுக்கு வேகமா இருக்கு. வேகம்னா கடுமையா இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அந்த அளவுக்கு ரசனையா இருக்கு. ரொம்ப விறுவிறுன்னு போறது ரெண்டு பேருக்கு இடையிலே நடக்கக்கூடியதான அந்த பேச்சுவார்த்தை. அதனாலதான் ஜரி அப்படின்னு சேர்த்திருக்காங்க. சீதா ராவண சம்வாத ஜரி. இந்த புஸ்தகத்தினுடைய அறிமுகம், இதை யார் எழுதினா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வாத்தியார் முன்னாடியே இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டார். அதனால அதை பத்தி நம்ம பெருசா இங்க பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை. அதுல வாத்தியார் குறிப்பிட்டபடியே 59 ஸ்லோகங்கள் ரொம்ப ஒரு விசேஷமா ஒரு காவிய நயத்தோடு சேர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, எங்கேயும் நம்மளால பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப விசேஷமான வகையில அந்த 59 ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. அது அவரே குறிப்பிட்டிருக்கார். இந்த காவியத்துல மொத்தம் 108 ஸ்லோகங்கள். அதுல முதல் 16 ஸ்லோகங்கள் பூர்வ பீட்டிகான்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு கதைக்கு உள்ள போறதுக்கு தேவையான விஷயங்கள். இது எல்லாம் ஒரு 16 ஸ்லோகங்கள்ல எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் 17வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 75வது ஸ்லோகம் வரையில நாம சொன்னதான விசேஷமான ஸ்லோகங்கள் இருக்கு. அதன் பிறகு 76வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிச்சு 108வது வரையில பிற்பாதி, அதாவது இந்த கதையை முடிக்கணுமே. ராமாயணத்துல இருக்கிறபடியே ராமர் சீதையை அடைஞ்சார், அயோத்தியைக்கு மறுபடியும் வந்தார். இந்த மாதிரியான விஷயங்களை பிற்பாதில சொல்லியிருக்கார். அதுல அவரே குறிப்பிட்டிருக்கார், 59 ஸ்லோகங்கள் சீதா ராவணன் இந்த ரெண்டு பேருக்குள்ளார நடந்ததான அந்த சம்பாஷணையை 59 ஸ்லோகங்கள்ல சொல்லி முடிச்சிருக்கேன்னு ஹனுமாருடைய வாக்கியமாக சொல்லியிருக்க. எப்படி? இத்யூனாம் ஷஷ்டிம் ஏகேன பத்யானி பவனாத்மஜா அபி ராமாய விதுஷே விவருண்வன் அர்த்ததோ பிரவீத். இந்த கதையில ஹனுமார் சீதையும் ராவணனும் பேசிக்கிற அந்த பாஷணைகள் எல்லாம் பார்த்து அத அப்படியே கொண்டு வந்து ராமர்கிட்ட சொன்னான் இருக்கு இல்லையா? அந்த ரெண்டு பேருடைய அந்த பேச்சுவார்த்தையை சொல்லி முடிச்சு இந்த ஸ்லோகம் சொல்றதா இருக்கு. இந்த மாதிரி 60க்கு 1 குறைச்சலான 59 ஸ்லோகங்கள்ல பத்யானி பவனாத்மஜா, இந்த ஹனுமார் முழுக்க விதுஷே ராமாய, நல்ல பண்டிதராக இருக்கக்கூடிய ராமரின் பொருட்டு. ஏன் பண்டிதராக இருக்கக்கூடிய ராமரின் பொருட்டுன்னு அந்த இடத்துல சில விசேஷங்கள்லாம் இருக்கு. ஏன் சொல்லணும்? ராமன்னு சொன்னா போதுமே, பண்டிதரான ராமன் அப்படின்னு சொல்றதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு. இந்த ஸ்லோகங்கள் பார்க்கும்போது நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி விதுஷே ராமாய விருண்வன் அர்த்ததா அப்ரவீத். இப்ப இந்த ஸ்லோகத்துல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு சொன்னா, 59 ஸ்லோகங்கள் விசித்திரமான வகையிலே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியும். நாம இப்போ இந்த கிரந்தத்தினுடைய முதல் ஸ்லோகம் பார்க்கணும். பொதுவா நம்மளுடைய சம்பிரதாயங்கள்ல எந்த கர்மாவை நாம ஆரம்பிச்சாலும் அந்த கர்மாவானது எந்தவித தடையும் இல்லாமல்
நல்லபடியா முடியணும் அப்படிங்கிறதுக்காக நாம மங்களாச்சரணம் பண்ணுவோம். சாஸ்திரங்கள்ல இந்த மங்களாச்சரணம் 3 வகையா சொல்லப்பட்டிருக்கு. காயிகம், வாச்சிகம், மானசிகம் அப்படின்னு 3 வகையா சொல்லப்பட்டிருக்கு. காயிகம்னா என்னது? சரீரத்தால சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றது, இந்த மாதிரியான மங்களாச்சரணம். காயிகம்னா எப்படின்னு பார்த்தோம். இப்போ மானசிகம், மனசால தியானம் பண்ணி சுவாமியே இந்த ஆரம்பிக்கப்பட்டதான இந்த கர்மா, இந்த காரியம் நல்லபடியா முடியணும் அப்படின்னு. அடுத்தது வாச்சிக்கம். எப்படி இந்த காரியம் நல்லபடியா முடியணுங்கிறதுக்காக அதுக்கு ஏற்றபடி மந்திரங்கள் சொல்றதோ அல்லது ஸ்லோகங்கள் எழுதுறதோ, சுவாமியின் பெயர்ல ஸ்துதி பண்ணி இப்படி பண்ணக்கூடியதுதான் வாச்சிக்கம். இப்ப நம்ம கிரந்தத்திலையும் அப்படிதான் இருக்கு, வாச்சிகமா இருக்கு. எப்படி ஒரு ஸ்லோகம் எழுதுறார், அதுல விக்ன விநாயகரா இருக்கக்கூடிய, விக்ன நாசகரா இருக்கக்கூடிய விநாயகரை ஸ்துதி பண்ணி எழுதுறார். அத வெறுமனே இந்த பலனை எனக்கு கொடு, இந்த காரியம் நல்லபடியா முடியட்டும் அப்படின்னு எழுதினா அது கவியினுடைய சாமர்த்தியம் இல்லை. இன்னும் அது எல்லாருக்கும் தெரியுமே, சாமானிய மக்களும் கூட இந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போ கவிக்குன்னு ஒரு வைசிஷ்டியம் வேணும் இல்லையா, ஒரு சிறப்பு வேணுமே. அதுதான் அவளுடைய சிறப்பே. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம் கவிகளுக்கு உண்டு. அத போல இங்கேயும் நாம எடுத்திருக்கக்கூடிய இந்த கிரந்தத்திலையும் கவி ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதைத்தான் நம்ம மங்கள ஸ்லோகா அப்படின்னு சொல்றோம். மங்களாச்சரணம் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஸ்லோகா. நான் ஒரு தடவை அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். கிரீடாருஷ்டாத்ரிஜாங்கிரி பிரணத சிவ சிரச்சந்திரகண்டே கராக்ரம் லீலாலோலம் பிரசார்ய ஸ்புரதமல பிசாசங்கயா க்ரஷ்டுகாமஹ உத்யத்ஹ்ருத்ய ஸ்மிதாப்யாம் அஹமஹமிகயா லிங்க்யமானः சிவாப்யாம் கஷ்சின்னஸ்சிந்திதார்த்தம் கலயது கலபோ பாலலீலாபிராமஹ. ஸ்ரத்தரான்னு ஒரு விருத்தம், அந்த விருத்தத்துல இந்த ஸ்லோகம் அமைச்சிருக்க. இந்த ராமசாஸ்திரிங்கிற இந்த கவியினுடைய சாமர்த்தியமே ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான விருத்தத்தை கையாண்டிருக்கார். ஒரே மாதிரி விருத்தத்தை அவர் எடுத்துக்கல. இந்த இடத்துல நாம் பார்த்தோம்னு சொன்னா, கஷ்டித் நஹா சிந்திதார்த்தம் கலயது கஷ்டித் கலபஹா பாலலீலாபிராம. இந்த விக்னநாசகராக இருக்கக்கூடிய விநாயகர் நஹா எங்களுக்கு சிந்திதார்த்தம், நாங்கள் எதை வேண்டுகிறோமோ அதை, அப்பேற்பட்ட விஷயங்களை கலயது ததாது அப்படின்னு பிரார்த்தனை. இதுதான் மங்கள ஸ்லோகத்துல கவி வைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அவர் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த காவியம் எந்தவித தடையே இல்லாமல் நன்றாக முடிய வேண்டும் அப்படின்னு மனசுல வச்சிருந்து இந்த பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. நாம முதல்லயே பார்த்தபடி வெறுமனே இப்படி கேட்டால் அது கவியினுடைய சாமர்த்தியம் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அதை ஒரு சமத்காரமா கேட்கணும். இந்த கவி என்ன பண்ணிருக்க, சமத்காரமா பண்றதுக்காக விநாயகரைத்தானே இவர் பிரார்த்தனை பண்ணியிருக்கார். என்னென்ன பிரார்த்தனை பண்ணியிருக்கார், தன்னுடைய இந்த காவியமானது தடையில்லாத முடியணும்னு பிரார்த்தனை பண்ணியிருக்கார். அப்போ விநாயகர் விக்ன நாசகரா இருக்காரா, விக்னத்தை போக்குபவரா இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு, ஆம், அவர் தடை எல்லாத்தையும் நீக்குவார், தடையை நீக்கி விடுவார் அப்படின்னு பதில் சொல்லணும். சொல்லணும்னா என்ன பண்ணணும், அவர் எப்படி இதுல சாமர்த்தியம் உடையவரா இருக்காருன்னு காமிக்கணும். அதை காமிக்கிறதுக்காக மேல ஒரு 3 வரிகள்ல பிரயத்னப்பட்டிருக்கார். ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். ஜெகன் மாதா ஜெகத் பிதாவா இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விக்னத்தையே இவர் நாசம் பண்ணிருக்கார்.
அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள்ல எழக்கூடியதான தடைகளை கண்டிப்பாக நாசம் பண்ணுவாரா இல்லையா அப்படின்னு மனசுல வச்சுட்டு எழுதியிருக்கார் கவி. நாம இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்ப்போம். பொதுவா ஒரு ஸ்லோகம் எடுத்துட்டோம்னா ஸ்லோகத்தை சொன்னதுக்கு அப்புறம் அத பதச்சேதம் அப்படின்னு பண்ணுவோம். அப்படின்னு என்ன, அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய பதங்களை ஒவ்வொன்னையும் தனித்தனியா பிரிச்சு காமிக்கிறது. எப்படி? கிரீடாருஷ்டாத்ரிஜாங்கிரி பிரணத சிவ சிரச்சந்திரகண்டே, இதுவரையில் ஒரு பதம். சமஸ்த பதம்னு சொல்லுவோம். நடுவுல குறைஞ்சது ஒரு 5-6 பதங்கள் இருக்கு. ஒவ்வொன்னா சேர்த்து இருக்கு. நம்ம அதையும் பிரிச்சு அர்த்தம் பார்க்க போறோம். அடுத்தது கராகிரம் லீலாலோலம் பிரசாரிய ஸ்புரதமல விசாசங்கயா ஆக்ரஷ்டு காம உத்யத் ஹிருத்யஸ்மிதாபியாம் அஹமஹமிகயா ஆலிங்கியமானஹ சிவாபியாம் கஷ்சித் நஹ சிந்திதார்த்தம் கலயது கலபஹ பாலலீலாபிராமஹ. இப்படி இத்தனை பதங்கள் இதுல இருக்கு. இப்போ நம்ம இதோடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். முதல் பதம் கிரீடாருஷ்டாத்ரிஜாங்கிரி பிரணத சிவ சிரச்சந்திரகண்டே அப்படின்னு பெருசா இருக்கு. அதை பிரிச்சு நம்ம அர்த்தம் பார்க்கணும். கிரீடாருஷ்டா, கிரீடான்னா விளையாட்டு. ருஷ்டா அப்படின்னு சொன்னா கோபம் அடைந்தவள். யார் இங்க கோபம் அடைஞ்சிருக்கா? பார்வதி. சிவன் பேர்ல பார்வதிக்கு ஒரு கோபம் ஏற்பட்டு, விளையாட்டான கோபம், பிரணயத்தினால பிரியத்தினால ஏற்பட்ட ஒரு கோபம். அதனாலதான் கிரீடாருஷ்டா அப்படின்னு எழுதியிருக்க. கிரீடயா ருஷ்டா, கிரீடா ருஷ்டா, விளையாட்டா ஏற்பட்ட அந்த கோபம் யாருக்கு? பார்வதிக்கு விளையாட்டா ஏற்பட்ட. இப்பேற்பட்ட விளையாட்டாக கோபம் அடைந்த அத்ரிஜா, அத்ரிஜான்னா பார்வதின்னு அர்த்தம், மலைமகள். கிரீடாருஷ்டாத்ரிஜாங்கிரி பிரணத, அங்கின்னு சொன்னா பாதங்கள். இப்படி விளையாட்டா கோபம் அடைஞ்ச பார்வதியினுடைய கால்கள்ல பிரணதா நமஸ்கரிச்ச சிவஹா, எப்படியாவது பார்வதியினுடைய இந்த கோபத்தை தணிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்து சிவன் என்ன பண்ணாராம்? அம்பாளுடைய பாதங்களை பிடிச்சிருந்தாராம். அப்படி பிடிச்சிருக்கும் பொழுது என்ன ஆறுது? அதை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். சிவனுடைய தலையில அந்த சந்திரனுடைய பிறை இருக்கு. அதனாலதான் அவரை நம்ம சந்திரசேகரஹா, சந்திர மௌலிகி இப்படி எல்லாம் நம்ம சுவாமியை கொண்டாடுறோம். இப்போ அவர் அம்பாளுடைய காலை பிடிச்சுட்டு இருக்கார். அப்போ அந்த சந்திரன் மேல தெரிகிறதா இல்லையா? சிவ சிரஸ் சந்திர கண்டஹா, சிரசி வித்தியமானஹா சந்திர கண்டஹா. சிவனுடைய அந்த சிரசுல இருக்கக்கூடியதான சந்திரனுடைய பிறை. அந்த பிறையிலே விநாயகர் என்ன பண்ண ஆரம்பிச்சாரா? அதை போய் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாராம். ஆக்ரஷ்டு காமஹா. சிவன் பார்வதியினுடைய அந்த காலை பிடிச்சிருக்கிற சமயத்துல சிவனுடைய தலையில தெரியக்கூடியதான அந்த சந்திரனுடைய பிறைய ஆக்ரஷ்டு காமஹா, பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு, அதை எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு, குழந்தை இல்லையா எப்படி ஹனுமார் சூரியனை பிடிக்க போனாரோ அந்த மாதிரி இங்கே விநாயகர் அந்த சந்திர பிறைய பிடிக்க போனாராம். ஆக்ரஷ்டு காமஹா. ஏன் அப்படி பண்ணினார்? இந்த இப்போ சொன்னோம் இல்லையா, ஆஞ்சநேயர் சூரியன் பிடிக்க போனார் அப்படின்னா அது ஒரு பழம்னு நினைச்சிருந்தார். அந்த மாதிரி இங்கே விநாயகர் என்ன நினைச்சிருந்தாரா? அந்த பிறைய புரதமல பிசா சங்கயா ஆக்ரஷ்டு காமஹா. என்ன நினைச்சிருந்தாரா? இந்த தாமரை தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டுன்னு நினைச்சுட்டு பிடிக்க போயிட்டாராம். ஏன் அப்படின்னா யானைகளுக்கு அந்த தண்டும் தண்டுல இருக்கக்கூடியதான வெள்ளையா இருக்கக்கூடிய நூல் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். யானையே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நதிகள்ல இந்த குளங்கள்ல நீங்க குளிக்க விட்டேன்னா உடனே அந்த தாமரைகள்லாம் பிடிச்சு அந்த தண்டெல்லாம் பிடிச்சு எடுக்கும்.
இவரும் அப்படித்தானே, யானை முகத்தான் தானே, அதனால அவரும் அதை பிடிக்க போயிட்டார். அதை எப்படி சொல்ற பாருங்க. புற தமல விச ஆசங்கையா, புற நல்ல பளிச்சுன்னு இருக்கு, வெண்மையா இருக்கு, அமல எந்தவித தோஷங்கள் இல்லை, அச்சமா இருக்கு, ஸ்வச்சமா இருக்கு, சுத்தமா இருக்கு, நல்ல ஒளி பொருந்திய எந்த ஒரு கலங்கமும் இல்லாத விச, அதாவது தண்டுன்னு நினைச்சுண்டு, ஆசங்கையா இதுதான் நினைச்சுண்டு, கெஸ் பண்ணி, ஊகம் அதுன்னு நினைச்சுண்டு, ஆக்ரஷ்டு காமஹா அதை பிடிப்பதற்காக எண்ணி, அதை பிடிப்பதற்காக என்ன பண்ணினார், லீலாலோலம் கராகிரம் பிரசாரயத்து நம்ம சேர்த்து பிரசாரிய, இங்கே பதம் இருக்கு, பிரசாரிய லீலாலோலம். இந்த கரகா இருக்கே யானையினுடைய அந்த கை, அதான் நம்ம யானையோட கரின்னு சொல்றது உண்டு. அந்த கராகிரம் யானையினுடைய அந்த துந்திக்கை, அத லீலாலோலம் பிரசாரிய, இந்த தும்பிக்கை இருக்கே விநாயகருடைய தும்பிக்கை, அது எப்பேற்பட்டது, விளையாட்டுகள்ல ரொம்ப ஈடுபாடு கொண்டது, ஏதாவது சிரேஷ்டம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அப்படி விளையாட்டுல மிக ஆசை உடையதான அந்த கராகிரத்தை, யானையுடைய அந்த தும்பிக்கைய, அத பிரசாரிய விரிச்சாரம் போய் பிடிக்கிறதுக்காக. யார், விநாயகர். நல்லா கவனிங்கோ. சிவன் பார்வதியினுடைய அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக அம்பாளுடைய காலை பிடிச்சுக்கிறார். அப்போ அவர் தலையில இருக்கக்கூடியதான சிவசிய சிரசி வித்தியமான சந்திரம், சிவனுடைய தலையில இருக்கக்கூடியதான அந்த சந்திரனே தாமரை தண்டு அப்படின்னு நினைச்சுண்டு பிடிக்க போயிருக்க விநாயகர் தன்னுடைய கையை அப்படியே நீட்டி வச்சிருக்க. இத பார்த்த உடனே அம்பாளுக்கும் சிவனுக்கும் ஒரு சிரிப்பு வந்துடுத்தான், ஒரு சந்தோஷத்தினால. அதுவும் எப்பேற்பட்ட சிரிப்பு, கவி ரொம்ப அழகா சொல்றார், உத்யத் ஹிருத்யஸ்மிதாபியாம். இந்த சிரிப்பு பொய்யான சிரிப்பு இல்லை, வெறும் கோபத்துல சிரிக்கிற மாதிரி நடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை, ஹிருதயத்திலிருந்து வந்திருக்கான். உத்யத் ஹிருத்யஸ்மிதாபியாம் சேர்த்தா உத்யத் ஹிருத்யஸ்மிதாபியாம்னு வரும். இந்த ஹிருதயத்திலிருந்து வந்ததான அந்த சிரிப்பு சந்தோஷமா வந்திருக்கு, வெறுமனே ஏதோ ஒரு நடிப்பு இல்லை. இது அப்படி வந்திருக்கக்கூடிய ரெண்டு பேர், உத்யத் ஹிருத்யஸ்மிதாபியாம். யார் ரெண்டு பேரு, சிவாபியாம், சிவஸ்ச சிவாச்ச சேர்த்தால் புல்லிங்கம் தான் மிச்சம் நிற்கும். சிவாபியாம், சிவனும் சிவாவும். சிவா அப்படின்னு சொன்னா பார்வதியின் அர்த்தம், சிவகாங்கிற பதத்துக்கு பிரசித்தம், நமக்கு சிவன் அர்த்தம் தெரியும். இப்படி இந்த இரண்டு பேர்களால், ஹிருதயத்திலிருந்து வந்த சந்தோஷத்தினால சிரிப்பை கொண்ட இந்த இரண்டு பேர்களால் அகமிகையா ஆலிங்கமானஹா, அதாவது இப்போ ரெண்டு பேருக்கும் அந்த கோபம் தணிஞ்சிடுத்து, பார்வதிக்கும் கோபம் போயிடுத்து, இவரும் பார்வதியினுடைய கோபத்தை அடக்கிறதுல வெற்றி கண்டிட்டார் சிவனும். இப்போ ரெண்டு பேருடைய மனசும் ஒத்து போயிடுது. அதனால என்ன ஆயிடுறதுன்னு கேட்டா, ரெண்டு பேரும் போட்டி போட்டு இந்த விநாயகரை கட்டி பிடிக்கணும்னு வரலாம். அகமிகையா, நான் தான் முதல்ல கட்டுப்பிடிப்பேன், நான் தான் முதல்ல கட்டுப்பிடிப்பேன்னு தான் அந்த ஒரு ஆர்வம். எதுக்கா அப்படி சொல்றார் கவி அப்படின்னு கேட்டா, ரெண்டு பேருக்கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு அந்யோன்யம், சிவன் பார்வதி, இந்த இரண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடியதான அந்யோன்யத்தை காட்டணுங்கிறதுக்காக கவி இப்படி எழுதுறார். அகமிகையா ஆலிங்கமானஹா, கட்டி பிடித்து கொள்ளப்பட்டவராக யார் இருக்கார், விநாயகா. கலபகா, கலபகா அப்படின்னு சொன்னா யானை குட்டின்னு அர்த்தம். யானை விட யானை குட்டி ரொம்ப அழகா இருக்கும், எல்லாரும் ரசிப்பா. அந்த மாதிரிதான் இப்போ விநாயகரை எல்லாரும் ரசிக்கிறா அப்படின்னு சொன்ன காரணம் என்னன்னா, குட்டியா இருக்கிறதுனால. அப்பேற்பட்ட இந்த கலபகா
பாலலீலாபிராமஹா, சிறுவர்களுக்கே உண்டான இந்த அழகு செயல்களை கொண்டவர். பாலலீலா, லீலான்னா அந்த சேஷ்டைகள், அது மிக அதுல ரொம்ப பிரியமுடையவர். போய் பாருங்க என்ன பண்ணிட்டார், சிவனுடைய அந்த தலையில் இருக்கக்கூடியதான சந்திரனை பிடிக்க போயிட்டார். இதுதானே, இந்த மாதிரிதானே குழந்தை எல்லாம் பண்ணும். இப்பேற்பட்ட குழந்தைகளுடைய சேஷ்டைகளே மிகவும் பிரியமானவர் கலபகா, யானை குட்டியா இருக்கக்கூடிய, சின்ன பாலனா இருக்கக்கூடியன்னு அர்த்தம். அந்த விநாயகர் நகா எங்களுடைய சிந்திதார்த்தம் வேண்டிய விஷயங்களை கலயது ததாது பிராபயத்துன்னு அர்த்தம். அதாவது கொடுக்கட்டும், எங்களுக்கு வேண்டியதான இந்த எல்லா விஷயங்களையும் கொடுக்கட்டும் இப்படின்னு ஸ்லோகத்தை அழகா முடிச்சிருக்க. இங்க பாருங்க, நம்மளுடைய ஜீவனங்கள்ல, கிரகஸ்தாலுடைய ஜீவனங்கள்ல ரெண்டு பேருக்கும் ஏற்படக்கூடியதான பிரச்சனைகள் இருக்கே, சண்டைகள், இதுதானே இடைஞ்சல் ஜீவனத்துக்கு. இந்த இடத்துல பிரணயமா வரக்கூடிய, பிரியமா வரக்கூடிய சில சண்டைகளை காமிச்சிருக்க. ஆனா பார்வதி பரமேஸ்வரர்களுடைய இந்த ஜெகத் பிதா ஜெகன் மாதா, இந்த ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டதான பிரச்சனையும் ஒரு தீர்த்து வச்சுட்டாரு. பார்த்தேல, விளையாட்டா சிரமமே படாத அனாயாசமா ரெண்டு பேருக்கும் ஜீவனத்துல வரக்கூடியதான அந்த இடைஞ்சலை ரொம்ப சுலபமா தீர்த்து வச்சுட்டார். அப்போ அவரால மற்ற விஷயங்கள்ல, காரியங்கள்ல இடைஞ்சலை போக்க முடியுமா முடியாதா? அததான் கவி இப்படி சமத்காரமா காமிச்சிருக்க. அப்பேற்பட்டவாளுடைய பிரச்சனையே, அதாவது இடைஞ்சலையே போக்கினார் இவர். என்னுடைய இந்த காவியத்தில் ஏற்படக்கூடியதான இடைஞ்சல்களை போக்கி நல்லபடியா இந்த காவியத்தை முடிச்சு வைக்கணுங்கிற ஒரு காரணத்தினால மங்களாச்சரணம் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்க. இது மேலோட்டமான அர்த்தமா நாம சொல்லிட்டு இருக்கோம். மகாபெரியவா இந்த கிரந்தத்தை பத்தி சொல்லும் பொழுது இங்க ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டா, சிவன் இந்த இடத்துல பரமாத்மாவா நாம எடுத்துக்கணும். பார்வதி அப்படிங்கிறது ஜீவாத்மா. இந்த ராகத்வேஷாதி குணங்கள் எங்க ஏற்படும்? ஜீவாத்மாவில தானே ஏற்படும். இந்த ராகத்வேஷாதி குணங்களோட கூடியதுனால நாம அந்த பரமாத்மாவை விட்டு ரொம்ப தூரமா விலகி வந்துடுறோம். அப்படி விலகி வந்தாலும் கூட இந்த பரமாத்மா என்ன பண்றதா, எப்படியாவது இந்த ஜீவாத்மாவை தன்னுடன் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறதா. அதனாலதான் சிவன் காலை பிடிச்சுக்கிறார். இப்படி கருணை உள்ளம் கொண்டவராக இந்த பரமாத்மா ஜீவாத்மாவை எப்படியாவது தன்னிடத்துல கொண்டு சேர்த்துக்கணும்னு நினைக்கிறதா. அப்படி சேர்த்துக்கிறதுக்கு நடுவுல ஒருத்தர் வேணுமே, அவர்தான் ஆச்சாரியர். இந்த ஜீவாத்மாவை கொண்டு பரமாத்மாவின இடத்துல கொண்டு சேர்க்கிறதுக்கு நமக்கு உபகாரகமா இருக்கக்கூடியவர் ஆச்சாரியர். அதே போலதான் இங்கே விநாயகர் ஒரு ஆச்சாரியரா இருந்து இந்த ஜீவாத்மாவை ராகத்வேஷாதிகள் போக்கி அந்த பரமாத்மாவோட ஒன்னா சேர்த்து வைக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா இத அத்வைத பரமா கொண்டு போயிருக்க. ஆக மொத்தம் ரசிக்கும் தன்மையோட வெறுமனே லௌகிக திருஷ்டியா நாம பார்த்தாலும் கூட நல்ல ஒரு சமத்காரத்தோட சொல்லியிருக்க. மகான்களுடைய பார்வையிலையும் இது ரொம்ப வசத்தியா இருக்குன்னு தெரியறது. இப்பேற்பட்ட இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு நாம மங்கள ஸ்லோகமா பார்த்திருக்கோம். மேற்கொண்டு நாம இந்த காவியங்கள்ல இருக்கக்கூடியதான ஸ்லோகங்களை வரும் காலத்துல நம்ம பார்க்கலாம்.